நல்ல தசை, நல்ல விதி, நல்ல புத்தி. புத்தி மீன்ஸ் அவங்களுடைய புத்தி. அதுக்கப்புறம் நல்ல தசா காலம், அதில் இருக்க புக்தி காலம் ரெண்டுத்தில் சேர்ந்தது. இதுக்கப்புறமா கோச்சார ரீதியாக நல்ல கிரக பயிற்சி பலன். இதெல்லாம் ஒரே நேர்கோட்டில் வர காலத்தை ஒரு சம்பவம் நடக்கும். உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் 3 பேருக்கு 7.5 சனி நடக்குது, ஏன் வரலன்னா அது நீங்கள் பொதுவாக கேள்வி கேட்டிருக்கீங்க. அதில் டீப்பாக சில விஷயங்கள் இருக்கும். ஒன்று சின்ன குழந்தையாக இருக்கும், 7.5 மூடு அந்த ராசிக்கு. அந்த ராசின்னா என்ன? அப்போ உங்கள் வீட்டு பார்த்து ஒரு 7.5 சனி இருக்குது. ஒரு குழந்தைக்கு பிறக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே அந்த ராசிக்கு 7.5 சனி முடிஞ்சிருக்கும். முடிஞ்சதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்திருக்குன்னாக்கா அது 27 வயசு வரைக்கும் 7.5 வராது. ஒருவேளை நடுவில் இருந்தாலும் அது முதல் ரவுண்டு, அது பேர் மந்த சனி. பெருசாக ஒன்றும் பாதிக்காது. அவ்வப்போது உடல்நிலையை பாதிக்கும், கல்வியை பாதிக்கும். அது உங்களுக்கு பெருசாக தெரியாது. உடல்நிலையும் கல்வியும் பாதிக்கும். அதோட இயற்கையான ஒரு புத்திசாலித்தனத்துக்கு ஏற்ற மார்க்கை வாங்க முடியாத அளவுக்கு, மதிப்பெண் வாங்க முடியாத அளவுக்கு கல்வி கொஞ்சம் பாதிக்கலாம். இயற்கையாக இருக்க வேண்டிய திடகாத்திரமான பாடி இல்லாமல் அந்த நேரத்தில் கொஞ்சம் இம்யூனிட்டி பவர் குறைஞ்சி அவ்வப்போது மருத்துவ செலவைக்கலாம். அதை நீங்கள் 7.5யோட பாதிப்பாக நீங்கள் புரிஞ்சிக்காமல் இருக்கலாம். இது முதல் ரவுண்டில் இருக்கிறவங்களுக்கு. 27 வயசுலேருந்து 57 வயசில் இருக்கக்கூடியவங்க இருக்கலாம். உங்களுடைய வயசு என்ன, மற்றவங்களோட வயசு என்னான்னு பார்த்தா இது இருந்ததுன்னா அது பொங்கு சனி. இந்த நேரத்தில் வாழக்கூடிய வயசு ரொம்ப முக்கியமான இந்த மிடில் ஏஜ் 27 to 57 மிடில் ஏஜ். இந்த ஏஜில் வரக்கூடிய 7.5 சனி கொஞ்சம் ஆக்ரோஷமாக கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அது கொஞ்சம் சவாலாக இருக்கும். அழிச்சிருமா? இல்லை, சவாலாக இருக்கும். அப்போது 57 வயசுலேருந்து அதுக்கு மேலே 87 வயசு வரைக்கும் நடக்கக்கூடிய 7.5 சனி மரண சனின்னு சொல்லக்கூடிய 3வது சுற்று. அந்த சுற்றில் இருக்கிறவங்களுக்கு மரணமோ அல்லது மரணத்துக்கு ஒப்பான துன்பமோ வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஸோ இப்போ வயசுக்கு ஏற்ற மாதிரி அதோட பலனே மாறுது பாருங்கள், 7.5 சனியோட பலனை. அதே நேரத்தில் ஒவ்வொருத்தருக்கும் இல்லை, தனிப்பட்ட ஜாதகத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த தசா, புத்தி, அந்தாரன், கோச்சாரம் இவை எல்லாம் சேர்ந்து நேராக ஒரே நேர்கோட்டில் கெடுதலாகவே வந்ததுன்னா அது அவங்கள அதிகமாக பாதிக்கும். ஒருத்தருக்கு கோச்சார ரீதியாக 7.5 சனி இருக்குது, ஆனால் தசா காலம் சிறப்பாக இருக்குது அப்படின்னா இந்த சிறப்பான தசா காலத்தோட பலனை இந்த கோச்சாரம் 7.5 சனி கொடுக்காம தடுக்கும்.